சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி இரவு 12:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் இரவு 10:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 12:29 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுபம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த சனிக்கிழமை நாளும் பிரதோஷ நாளும் ஒன்றாக இணைந்து வருகிறது. இந்த நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் சத்ரபதி சிவாஜியினுடைய ராஜ்யாபிஷேகம் நடந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதுபோக இந்த நாளானது உலக நீரிழிவு நோய் தினமாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சந்திர உதயம் என்பது மாலை 4:33 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:12 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9 மணி முதல் 10:36 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:47 முதல் 3:23 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:48 முதல் 7:24 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில நீங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் உலக நீரிழிவு நோய் தினமாகவே பார்க்கப்படுகிறது. சக்கர வியாதி நீரிழிவு தினம் நமக்கு தெரியும், சுகர் அப்படின்னு சொல்றோம், சக்கர வியாதின்னு சொல்றோம். சக்கர வியாதிக்குன்னு ஒரு நாள் வச்சு அந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஆக கொண்டாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சக்கர வியாதி வந்தவர்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்ற கூட வச்சுக்கலாம். இந்த நீரிழிவு நோய் வருவதற்கு ஜாதகம் காரணமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜில பார்க்க போறோம். இப்போ சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போறோம்னு வச்சுக்கோமே, டாக்டர் போல டாக்டர் முதல்ல கேட்பார், உங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உங்க பரம்பரையில யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஆக உங்க ஏற்கனவே உங்க பரம்பரையில உங்க தாத்தாக்கு இருக்கு, உங்க பாட்டிக்கு இருக்கு, உங்க அப்பாக்கு இருக்கு, உங்க அம்மா இருக்கு, நேச்சுரலி உங்களுக்கு வரத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பார். அப்போ பரம்பரையில இருந்து இந்த நோய் வர்றது, இது கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னா அப்போ ஜாதகம் என்பதும் அங்கே தொடர்பு பெறும் என்பதுதானே. ஜாதகம்ங்கிறதே நமக்கு நம்முடைய அந்த முன்னோர்களுடைய தொடர்பை பற்றியும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறது. சார் பரம்பரையில யாருக்குமே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், எனக்கு தான் புதுசா வந்திருக்குன்னு சொல்றவாள்லாம் இருப்பா. இன்னைக்கு ஒரு 60-70 இருக்கிறவெல்லாம் பார்த்தேன்ல, இப்பதான் சார் எனக்கு வந்திருக்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் சுகரே கிடையாது, எங்க அப்பா எல்லாம் 90-95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, ஆரோக்கியமா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றவாள நம்ம நிறைய பார்த்திருப்போம். இன்றைக்கு திடீர்னு சுகர் வந்துருதுன்னு சொன்னா இன்றைய கால சூழலினுடைய உணவு பழக்க வழக்க முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கிறதும் இருக்கு. இது போக ஜாதகத்திலே குரு சுக்கிரனுடைய அமர்வு நிலையும் குறிப்பாக இடம் பிடிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிற மாதிரி வித்தியாசம்ங்கிறது நிறைய இருக்கு. இதுல டைப் 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்க இன்சுலினே சுத்தமா சுரக்கலம்பா.
இன்சுலின் சுரப்புங்கிறதே சுத்தமா இல்லை. அப்ப வந்து அங்க இந்த கணையம், அந்த பாங்க்ரியாஸ்ங்கிறது சுத்தமா செயலிழந்து போச்சுன்னு வர்றது இல்லையா? இதற்கு நம்முடைய ஜாதகம் தான் காரணம். ஜாதகத்திலே அந்த குருவினுடைய அமர்வு நிலை அப்படிங்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவாளுக்கு வந்து இந்த இந்த திசை, இந்த புக்தி வரும் பொழுது, இந்த திசை காலத்திலே, இந்த காலத்துல இந்த பாங்க்ரியாஸ்ங்கிறது சுத்தமா செயலிழந்து போயிடும். அப்படி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சுகர், இன்சுலினே சுரக்கலைன்னு சொன்னா இவாளுக்கு வந்து இன்சுலினை டெய்லி செலுத்திண்டே இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்திற்குள்ள வந்துடுறா இல்லையா? இன்சுலின் சுரப்புங்க சுத்தமா இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது கணையமே செயலிழந்து விட்டது அப்படின்னு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே டைப் 1 டயபெட்டிஸ்ல போயிடுறது. இது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ்ங்கிறது கம்மி தான். நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா பெரும்பாலான மனிதர்கள் டைப் 2 டயபெட்டிஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க பார்த்தோம்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது, அந்த இன்சுலினோட எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கும். இன்சுலின்ங்கிறது சுரக்கும், ஆனா அதுல இந்த சக்திங்கிறது குறைவா இருக்கு. அதுக்குதான் நம்ம சுகர் டேப்லெட்டுங்கிறது எக்ஸ்ட்ராவா அந்த சக்தியை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து டேப்லெட் அப்படிங்கறத சேர்த்துக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் இன்சுலின் கூட போட்டுப்பா, பாயிண்ட் வச்சு கணக்கு வச்சுலாம் போட்டுக்கிறவாலாம் இருப்பா. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான் பெரும்பாலும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஜாதகத்திலே குரு மற்றும் சுக்கிரனுடைய அமர்வு நிலை அப்படிங்கறது எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த சுக்கிரன் அப்படிங்கறத ஸ்வீட்ஸை பத்தி அதிகமா பேசுறது. இந்த சுக்கிரன் வந்து ரொம்ப வலிமையா இருக்கிறவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப சுகவாசியாக இருப்பார்கள். 4 சுக்கிரன் அப்படின்னு மாதிரி கூட எடுத்துக்கலாம். 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்குன்னு சொன்னா, அது ஆட்சி பலத்தோட இருக்குன்னு சொன்னா இவர்கள் மிகவும் சுகவாசிகளாகவே இருப்பார்கள். சொல்லவே வேண்டாம். கூட வந்து ஒரு கும்ப லக்னக்காரனே வச்சுப்போம். கும்ப லக்னக்காரர் 4ல சுக்கிரன் இருக்கா, கும்ப லக்னாதிபதி சனியும் கூட அந்த சுக்கிரனோட சேர்ந்து இருக்கான்னு சொன்னா நிச்சயமாக இவர்களுக்கு சுகர் வியாதி, இந்த சக்கர வியாதிங்கிறது வரும்னே சொல்லலாம். ஏன்னு சொன்னா லக்னாதிபதியே 4ல இருக்காருன்னா சுகவாசிகளாக இருப்பார்கள். 4ல சுக்கிரனும் போய் சென்று அமர இவர்கள் மிகவும் அதிகப்படியான சுகவாசிகளாகவே இருப்பார்கள். எப்ப பார்த்தா ஒரு வேலையை வந்து 10 பேரை வாங்கிட்டு இருப்பாளே தவிர எழுந்து போய் அந்த வேலையை செய்ய மாட்டா. தனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட யாராவது கொண்டு வந்துதான் கொடுக்கணுங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருப்பா. இப்படி இருப்பவர்களுடைய உடல் என்பது தன்னால் அந்த எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுகருங்கிறது வந்துடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஆக இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். சுக்கிரன் என்பது நல்ல கிரகம்தான், மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய கிரகம்தான். ஆனால் அதே நேரத்திலே அளவுக்கு அதிகமான இன்பம் என்பதும் அளவுக்கு அதிகமான சுகம் என்பதும் உடல் நிலையிலே ஒரு சில குறைபாடுகளை தந்து விடுகிறது தானே. இதெல்லாம் பார்த்தோம்னா டெபிஷியன்சின்னு தான் சொல்லணும், நோய் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, சக்கரை வியாதின்னு சொன்னா கூட, இது வியாதி அப்படின்னு சொல்றதை விட இன்சுலின் சுரக்கிறதுல நமக்கு அந்த டெபிஷியன்சிங்கிறது வந்துருச்சு, அல்லது அந்த இன்சுலின் சுரக்கிறது அப்படிங்கிறதுல அதுக்கு தேவையான எனர்ஜிங்கிறது இல்லை, அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர்ங்கிறது இல்லைங்கிற மாதிரி தானே எடுத்துக்கிறோம். அப்ப அங்க குறைபாட்டினை உண்டாக்கி விடுகிறது. எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதானமாக இந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம். ஒரு சில இடங்களிலே குருவும் கூட சுக்கிரனாக பணியாற்றுவார். குரு வந்து சுக்கிரன் சாரம் வாங்கிட்டு ஒரு 4ஆம் பாவத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயும் அதே பிரச்சனை அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா சுகத்தன்மை அப்படிங்கிறது வந்துடுறது. அதிக எடை, உடற்பயிற்சி என்மை, அதெல்லாம் காரணங்களா சொல்லியிருக்கா. சுகமான வாழ்வு நிலை. ஒரு சில பேர் பார்த்தோம்னா எப்பயுமே நான் ஏசியில தான் இருப்பேன், எனக்கு வேத்தாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வியர்வை உடம்புல இருந்து அந்த தண்ணி வெளியில போகலாம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இது போன்ற பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். வியர்வையே வரலன்னு சொன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுகருங்கிறது நமக்கு உடம்புல வந்துடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஆக பெரும்பாலும் நீரிழிவு நோய் வருவதற்கு ஜாதகம் காரணமான்னு சொன்னா நிச்சயமாக ஜாதகமும் ஒரு காரணம்தான். நம்முடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய தொடர்பு என்பதும் சுக்கிரன் என்கின்ற கிரகத்தினுடைய அமர்வு நிலையும் குரு என்கின்ற கிரகத்தினுடைய அமர்வு நிலையும் தான் இந்த நீரிழிவு நோயினை தருகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.